வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? I think I'm just being myself அவ்வளவுதான். இது Even if you மைசெல்ஃபே அதுல ஒரு வேஷம். அவுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கத்து மாறி காட்டிக்கிட்டு பாடிய போட்டுக்கிட்டு வந்து ஷோல உட்காருறா. உன்ன மாதிரி பாடி போட்டுட்டு வந்திருக்கே ஒரு ஜட்ஜா, உனக்கு வெக்கமா இல்ல? பிக் பாஸ் காமன் மேனில் பிரியவர்ஷினி அப்படின்றவங்க நைட்டி போட்டு வந்தது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருந்தது. பிரியவர்ஷினி நைட்டி போட்டு வந்ததை பார்த்துட்டு மாயா நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறீங்களா அப்படின்றது போல் கேட்டாங்க. அதுக்கு பிரியவர்ஷினி நான் வந்துட்டு ஒரு காமன் மேனாக நான் வந்துட்டு நானாக இருக்க வந்திருக்கேன், நான் இப்படி தான் எப்பயும் இருப்பேன், அதனால் நான் இப்படியே வந்திருக்கேன், என்னால் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர முடியாது, இப்படியே செலக்ட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம் அப்படின்றது போல் சொன்னாங்க. அதனால் பிரியவர்ஷினியை ஜட்ஜஸ் எல்லாம் நைட்டி போட்டு இந்த மாதிரியான ஒரு ஷோவுக்கு வரக்கூடாது, ஒரு டெக்கோரம் வேண்டாமா அப்படின்றது போலலாம் பேசி வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த நிலையில் சோஷியல் மீடியாவுக்கு பிரியவர்ஷினிக்கு ஆதரவாக நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதில் கீதா ஸ்ரீதர் அப்படின்றவங்க, மாயா நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிற, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே உன்னோட உடம்பெல்லாம் தெரிகிற அளவுக்கு ரொம்பவே ஆபாசமாக இருக்குது, நீ வந்துட்டு நைட்டி போட்டிருக்கிறவங்கள வந்து குறை சொல்கிறியா, நைட்டி தான் வந்துட்டு உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணும், நான் வந்துட்டு 59 வருஷமாக நைட்டி போட்டு தான் சமைக்கிறேன், உன்னால் சமைக்க முடியுமா, நான் ஒரு அப்துல் கலாம் அவார்டி, என்னை எப்படி நீ வந்து தப்பாக பேசலாம் அப்படின்றது போல் கீதா ஸ்ரீதர் அப்படின்றவங்க ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காங்க. மேலும் ஓவியா வந்து பிரியவர்ஷினிக்கு சப்போர்ட் பண்ணதாகவும், ஷோ முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் கூட பிரியவர்ஷினி ஓவியாவுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணதாகவும், அதில் ஓவியா இது ஜஸ்ட் ஷோ தான், நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்றது போல ரிப்ளை பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் கீதா ஸ்ரீதர், ஓவியா நான் உங்களை மட்டும்தான் மதிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்றது போல் ஓவியாவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்காங்க.